Exercise 6.4 third sum. If the angle of elevation of a cloud from a point h meters above a lake is theta 1 and the angle of depression of its reflection in the lake is theta 2. இங்கே ஒரு லேக் இருக்கு. லேக்ல இருந்து h மீட்டர் டிஸ்டன்ஸில் நமக்கு வந்து ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த பாயிண்ட் வந்து இதுதான். ஓகேவா? இப்போ இதோட ஹரிசாண்டல் லைன் இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இதோட ஹைட்டும் எவ்வளோ தான் இருக்கும்? ஹெச் தான் இருக்கும். இதுக்கோட ஆப்போசிட் சைட்லேயும். இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு க்ளவுடை வந்து வியூ பண்ணுறாங்க. இந்த இடத்துல நமக்கு க்ளவுட் இருக்குது. க்ளவுடை வந்து வியூ பண்ணுறாங்க. எவ்வளோ எலிவேஷன்லனா θ 1 எலிவேஷனில், இங்கேருந்து இங்கே வரைக்கும். சரிங்களா? அடுத்து க்ளவுடோட ரிஃப்ளெக்ஷன் இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்கிறது. இந்த பாயிண்ட்டு க்ளவுடு ரிஃப்ளெக்ஷனை θ 2 ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனில் வியூ பண்ணுறாங்க. ஓகேங்களா? இதில் இருக்க ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியாது. அதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸ்ன்னு எழுத போகிறோம். இங்கேருந்து இது வரைக்கும் இருக்க ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் எக்ஸ். அப்போ இங்கேயும் என்ன தான் வரும்? எக்ஸ் தான் வரும். இங்கே இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கிற டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியாது. அதனால் அதை ஒய்னு எடுத்துக்க போகிறோம். இப்போ இதோட ஹோல் டிஸ்டன்ஸ் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் இருக்கிற ஹோல் டிஸ்டன்ஸ் எவ்வளோவா இருக்குன்னா ஒய் ப்ளஸ் ஹெச்சாக இருக்கும். சரிங்களா? இப்போ இதோட ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கும்போது கீழே நமக்கு எவ்வளோ ஹைட் இருக்கும்? க்ளவுடோட ரிஃப்ளெக்ஷன் ஹைட்டு ஒய் ப்ளஸ் ஹெச்சாக தான் இருக்கும். இப்போ கொஷினில் நமக்கு என்ன ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்கன்னா, ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்கன்னா, height that cloud is located from the ground is, இந்த கிரவுண்டில் இருந்து க்ளவுடு லொக்கேட் ஆகிருக்கிற ஹைட்டோட வேல்யூ h θ 1 ப்ளஸ் tan θ 2 டிவைடட் பை tan θ 2 மைனஸ் tan θ 1 சொல்லி நம்ம ப்ரூஃப் பண்ணோம். இப்போ ஏபிசிடி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஏ பி சி டி இ F. ஓகேவா? let the height of the cloud from the ground is equal to y plus h. next, in right angled triangle θ 1க்கான ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து நம்ம எழுதலாம் ஏபிஎஃப். நம்ம ரெஃபரன்ஸ்க்காக சைடில் ட்ரா பண்ணலாம். ஏ, இது பி, இந்த பாயிண்ட்டு எஃப். இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ? டயக்ராம் பாருங்கள். பிக்கு எஃப்க்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் ஒய், ஏபிக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் எக்ஸு, ஆங்கிள் ஏ θ 1, ஆங்கிள் பி 90 டிகிரி. இப்போ இதில் எக்ஸ் தான் ஆப்போசிட் சைடு, ஒய் வந்து நமக்கு என்னென்னா அட்ஜசன்ட் சைடு. இப்போ tan θ 1 இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு எக்ஸ்ன்னு எழுதுவோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? tan θ 1ன்னு கிடைக்கும். இப்போ இதுதான் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எழுத போகிறோம். இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் BAE இந்த டயக்ராம் பார்த்து ட்ரா பண்ணுங்கள். இது பி, இந்த பாயிண்ட் ஏ, இங்கே இருக்கிறது என்னென்னா இ. இது ஹோல் டிஸ்டன்ஸ். இப்போ ஆங்கிள் ஏ நமக்கு எவ்வளோ இருக்கும்? θ 2 இருக்கும். ஆங்கிள் பியில் 90 டிகிரி. ஏபி டிஸ்டன்ஸ் எவ்வளோ? எக்ஸு. பிக்கும் இக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ், பியிலேருந்து இ வரைக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் நமக்கு என்ன இருக்குது? ஹெச் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஹெச்னு இருக்குது இல்லையா? பிஇ நல்லா பார்த்தா இங்கே ஹெச் இருக்குது, இங்கே வந்து ஒய் ப்ளஸ் ஹெச் இருக்குது. இப்போ இதை ஆட் பண்ணி எழுதுனா எவ்வளோ கிடைக்கும்? 2h ப்ளஸ் ஒய்னு கிடைக்கும். இங்கே எழுதும்போது 2h ப்ளஸ் ஒய். இப்போ இதில்
2h plus y தான் ஆப்போசிட் சைடு, x adjacent side. இப்போ tan theta 2 is equal to opposite side 2h plus y, adjacent side x. இப்போ x equal to என்ன கிடைக்கும்? 2h plus y divided by tan theta 2. இது second equation. From equation 1 and 2. From 1 and 2 என்ன இருக்கும்? x equal to y divided by tan theta 1. இதுதான் first equation. x equal to y divided by tan theta 1 first equation. இப்போ எப்படி எழுதலாம்னா y divided by tan theta 1 is equal to 2h plus y divided by tan theta 2 வரும். ஓகேவா? அடுத்து இந்த tan theta 1 இங்கே மல்டிப்ளை பண்ண போகிறோம். tan theta 2 இங்கே மல்டிப்ளை பண்ணால் y into tan theta 2 is equal to first 2h into tan theta 1 plus y into tan theta 1. y termலாம் ஒரே சைடு கொண்டு வரலாம். y tan theta 2 minus y tan theta 1 is equal to 2h tan theta 1. இது ரெண்டுலையுமே y காமனாக இருக்கிறனால எடுத்தோம்னா y into tan theta 2 minus tan theta 1 is equal to 2h into tan theta 1 கிடைக்கும். ஓகேவா? நம்ம இங்கே என்ன எழுதியிருக்கோம்? let the height of the cloud from the ground y plus h ன்னு எழுதியிருக்கோம் இல்லையா? இப்போ இந்த இடத்துல y is equal to எப்படி கிடைக்கும்? 2h tan theta 1 divided by tan theta 2 minus tan theta 1 கிடைக்கும். இது வந்து என்னன்னா y ஓட வேல்யூ. இப்போ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா y plus h ஓட வேல்யூ எழுத போகிறோம். ஏன்னா அதுதான் height of the cloud from the ground. இப்போ y ஓட வேல்யூ 2h tan theta 1 divided by tan theta 2 minus tan theta 1 plus h. நம்ம என்ன பண்ணுவோம்? LCM எடுப்போம். tan theta 2 minus tan theta 1 மேலே கீழே மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுவோம். 2h tan theta 1 divided by tan theta 2 minus tan theta 1 plus h into tan theta 2 minus tan theta 1 divided by tan theta 2 minus tan theta 1. இங்கே எப்படி வரும்? 2h tan theta 1 plus h into tan theta 2 minus h into tan theta 1 divided by whole divided by tan theta 2 minus tan theta 1 ன்னு கிடைக்கும். இது 2h tan theta 1 minus h tan theta 1. இப்போ 2hல இருந்து h மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 1h ன்னு கிடைக்கும். அதை நம்ம எப்படி எழுதலாம்னா h into tan theta 1 ன்னு எழுதலாம். ப்ளஸ் இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுறோம். ரிமைனிங் டேர்ம் என்ன இருக்குது? h into tan theta 2 divided by tan theta 2 minus tan theta 1. இப்போ y plus h is equal to ரெண்டு டேர்ம்லேயுமே h வந்து காமனாக இருக்குது. அப்போ h காமனாக வெளியே எடுத்தால் tan theta 1 plus tan theta 2 divided by tan theta 2 minus tan theta 1 கிடைக்கும். இதை தான் நமக்கு கொஷினில் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருப்பாங்க இல்லையா? கொஷினில் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? ப்ரூஃப் that the height that the cloud is located from the ground is h tan theta 1 plus tan theta 2 divided by tan theta 2 minus tan theta 1. அப்போ இதை நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம் இல்லையா? Hence its proof.